இன்றைக்கி சூரியகிரகணம் 2:20 சாயங்காலம் 6:13 அப்படின்னு சொன்னாங்களா. நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இன்றைக்கி சூரியகிரகணம் இருக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ண அப்படின்ட்டு. நான் எப்படி மறந்தேன்னு தெரியல, 6 மணிக்கு மேலே எதார்த்தமாக போய் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து வீடே க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வெளில இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீனாக பெட்ரூமெல்லாம் தொடச்சி விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹாலில் சாமி ஃபோட்டோ வந்து க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு, அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீனாக தொடச்சி விட்டு, சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெள்ளைக்கிழமை கழுவாமல் இருந்துச்சு, அதையுமே கழுவி எடுத்து போட்டு எல்லாம் வச்சுட்டு, ஏன்னா சாமி ஃபோட்டோ வந்துட்டு அது இல்லாமல் சிஸ்டர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, சாமி ஃபோட்டோக்கு மேலே வேறு எதுவுமே வைக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் சாமி ரூம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த ஷோ கேஸில் வந்துட்டு சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் சரி அவங்க சொன்னது கூட ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹாலெல்லாம் தொடச்சி விட்டு, அதுக்கப்புறம் கிச்சனில் போய் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாமே கழுவிட்டு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு, டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11 மணி. கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதுவுமே துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வீட்டு குட்டிஸுங்க 12 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தூங்க